தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எதன் அடிப்படையில் இந்த நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது? தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி தொகுப்பு. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு மின்சாதன பொருட்கள் உள்ளிட்ட உடைமைகளும் சேதமடைந்தன. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக ரூபாய் 6000 நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதற்கான டோக்கன் வருகிற 16ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே இன்று பிற்பகல் முதல் டோக்கன் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் சென்னையில் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர், திருப்போரூர், திருவள்ளூரில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ஆகிய வட்டங்களில் உள்ள வீடுகளுக்கு டோக்கன்கள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. குறிப்பாக ரேஷன் கடைகளுக்கு தமிழக அரசு அனுப்பியுள்ள ஒரு பட்டியலை வைத்து இந்த டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டியல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்திருந்தது. அதில் உள்ள நிபந்தனைகளை மக்கள் பூர்த்தி செய்து கொடுத்ததன் அடிப்படையில் ரூபாய் 6000 பெறுவதற்கு தகுதியானவர்களை அரசு தற்போது தேர்வு செய்துள்ளது. இந்த பட்டியலில் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், அரசு பணியில் அதிகாரியாக இருப்பவர்களின் பெயர் இடம்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. வருமான வரி செலுத்துபவர்களின் நடுத்தர குடும்பமாக சிலர் இருந்தால் அவர்களுக்கு தங்களுக்கு ரூபாய் 6000 பணம் வேண்டும் என்று கருதினால் ரேஷன் கடைகளுக்கு சென்று விண்ணப்பம் எழுதி கொடுக்கலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. டோக்கன் பெற்றவர்களுக்கு வருகிற 16ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் ரூபாய் 6000 நிவாரணம் தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் இது தொடர்பாக இன்று ரேஷன் கடை அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை மூலம் பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.